வெல்கம் டு சைட் அரப்பைகள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குற வீடியோ நாலு பேர் சஜஷன் பண்ணணும். ப்ளஸ் வீடியோவுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு கால்குலேஷன் தான். இப்போ காங்கிரீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு லென்த்து பிரெத்து டெப்த்து போட்டு வால்யூம் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துருவீங்க. சப்போஸ் எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டோ எவ்வளோ தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த காம்பாக்ஷன் மெட்டீரியல் இருக்குல்ல, ஜிஎஸ்பி, பெட் மிக்ஸு, சாயிலே கூட எடுத்துங்க. ஹவுஸ் சோர்ஸ் ஆஃப் சாயில் இல்லட் அந்த மாதிரி எடுத்துங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏன்னா வர மெட்டீரியல் லூஸாக இருக்கும், போட்டு அழுத்துவோம். நீங்கள் எடுக்கிற ஏரியா லென்த்துன்னு பெருத்து வந்து பார்த்தா காமனான வால்யூம் எடுப்பீங்க. அப்போ எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணும், எவ்வளோ போட்டால் எவ்வளோ அமௌண்ட் உள்ள, அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹவு டு கால்குலேட் ஜிஎஸ்பி. எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்பி போடுறேன், சரிங்களா? ஜிஎஸ்பி வித் காம்பாக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியா, ஓகேங்களா? இதான் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு எனக்கு எவ்வளோ ஜிஎஸ்பி வேணும்? திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி திக்னஸ் எனக்கு 0.2, அதாவது 0.2 மீட்டர்னு வச்சுங்களேன், 200 mm. ஓகேவா? லென்த்து 15 மீட்டரு, எல்லு பிரெத்து வந்து 15 மீட்டர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதையோட வால்யூம் எவ்வளோ கண்டுபிடிச்சிடும். ஓகே, இப்போ வால்யூம் ஈக்குவல் டு லென்த்து பிரெத்து இன்ட்டு டெப்த். ஓகேவா? 15 இன்ட்டு 15 இன்ட்டு 0.2, 15 இன்ட்டு 15 இன்ட்டு 0.2, 45, அதாவது 45 m³ தேவைப்படுது எனக்கு ஜிஎஸ்பி. ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட். இப்போ இதே காரணத்தை தான் என்ன பண்ணுவீங்க, 45 ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனால் ஜிஎஸ்பி ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு 200 mm கரெக்டாக நீங்கள் ஜிஎஸ்பி கொட்டி லெவல் பண்ணிடுவீங்க. அடுத்து மேலே வாட்டர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் 810 டாலரை வச்சு ரோல் பண்ணும்போது அது 200 இருக்கா, அப்போது மேக்ஸிமம் 170 160 நின்றோம். அப்போ இன்னும் 40 mm மெட்டீரியல் தேவைப்படும். அப்போ இந்த 40 mm பத்தாது. அப்போ எவ்வளோ MQ தேவைப்படும்? இதுதான் இந்த கால்குலேஷன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்பியோட லேப் ட்ரை டென்சிட்டி, அதாவது மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி லேபில் இப்போ QC பர்சன்ட் கேட்டால் அது கிடைக்கும். அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டென்சிட்டி, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2.21 வச்சுங்க, கிராம் பர் சிசி. ஓகேங்களா? இதான் அதோட இதுன்னு வச்சுங்க. இப்போது ஒரு பிளெண்டிங் மெட்டீரியல், இப்போ பிளெண்டிங்னா இப்போ இந்த ஜிஎஸ்சியோட பிளெண்டிங் அக்ரிகேட்டோட டென்சிட்டி இது வந்து நம்ம 1.6 ஸ்டார்ட் பண்ணி 1.8 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் நான் நார்மலாக அக்ரிகேட்னாலே பல்க் டென்சிட்டி இதான் இருக்கும், 1.6 to 1.8 தான் இருக்கும். நான் மிடில் எடுத்துக்கிறேன், 1.7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னன்னா, மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி டிவைடட் பை பிளெண்டிங், அதாவது இப்போ இந்த இதோட பிளெண்டிங் மெட்டீரியல் டென்சிட்டி, அதாவது பல்க் டென்சிட்டின்னு வச்சுங்களேன், பல்க் டென்சிட்டி. அப்போ 2.21 டிவைடட் பை 1.7 போட்டுங்க. 1.3 கிடைக்குதுங்க. இதுதான் காம்பாக்ஷன் ஃபேக்டர். நமக்கு இந்த 2.1 அக்ரிகேட்டுக்கு வந்து 1.3 காம்பாக்ஷன் ஃபேக்டர் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறேன்னா, இப்போ வருவோம். இப்போ 1.3 கிடைச்சிங்களா? அப்போ நான் அழிச்சிடுறேன். திரும்ப வேணா பின்னால் பேக் போய் பார்த்துங்க, ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போது தேர்ஃபோர் நமக்கு எவ்வளோ தேவை? 0.2 வந்து வைக்கணும். கரெக்டாக? அப்போனா நீங்கள் அதை 200 mm எழுதிங்க. 200 இன்ட்டு 1.3 அந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் கிடைச்சதுல அது. அப்போ எவ்வளோ வருது? 200 இன்ட்டு 1.3, 260. அப்போ என் மெட்டீரியல் பிரகாரம் நான் 260 வச்சாதான் எனக்கு வந்து 200க்கு கிடைக்கும், அந்த டென்சிட்டிக்கு பிரகாரம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஒரு 0.1 குறைச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு 98% சைட்டில் அச்சீவ் ஆனால் போகுது ஒரு கால்குலேஷன் இருக்குது. சரியா? அதை பேஸ் பண்ணால் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இப்போது எவ்வளோ MQ ஆர்டர் பண்ணணும்னு போட்டு பாருங்களேன். 15 இன்ட்டு 15 இன்ட்டு 0.26
58.5 MQ ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் நீங்கள் ஃபைனலாக ஆர்டர் பண்ணணும் ஜிஎஸ்பி. அதாவது 45 MQ இருக்கிற இடத்துல 58.5 MQ நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் உங்களால் அந்த 200 திக்னஸுக்கு 15x15க்கு லேயர் பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த MQக்கு இது வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர். அதாவது அதை வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர் வச்சு பண்ணுவீங்க. இதை நீங்கள் டேரெக்டாக ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரே அடி அடிக்கலாம். ஒவ்வொரு பாருங்க, அப்படியே கணக்கு போடுங்க. இப்போ உங்களுக்கு 50 MQ தேவைப்படுனா இன்ட்டு 1.3 அவ்வளோதான் வருங்க. 1.2லேருந்து 1.3 தான் காம்பாக்ஷன் ஃபேக்டர் எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அப்போனா 50 MQ இன்ட்டு 1.3 65, அதாவது 50 இன்ட்டு 1.3 டேரெக்டாக 65 MQ நீ ஆர்டர் பண்ண. இவ்வளோ கால்குலேஷன்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த 1.3 உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கல. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட்டு சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 1.2 to 1.3 இவ்வளோ தான் காம்பாக்ஷன் ஃபேக்டரி. எவ்வளோ MQவோ இன்ட்டு 1.2 1.3 போட்டிங்கன்னா வர வேலையை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி மோர் டீட்டெயிலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.